ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் 9ஆம் அத்தியாயம் ஸ்வர்கத்வாரேஸ்வர லிங்கம். குறிப்பு: தக்ஷனின் பலிக்கு பிறகு ஸ்வர்க்கத்திற்குள் நுழைவதிலிருந்து தடுக்கப்பட்ட தேவர்கள் இந்த லிங்கத்தை வணங்கிய பின்னர் உள்ளே நுழைந்ததால் இந்த லிங்கம் ஸ்வர்கத்வாரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ ருத்ரர் கூறினார்: தேவி பார்வதியே, உங்கள் சகோதரிகள் அஸ்வினி மற்றும் பிறர் சிறந்த கைலாய மலைக்கு வந்தபோது அவர்கள் தங்களை கண்டு ஆச்சரியம் கொண்டார்கள். அழகான பெண்மணி, எங்கள் கணவர்கள் மற்றும் பிற உறவினர்களுடன் யாகத்தில் கலந்து கொள்ள நாங்கள் அழைக்கப்பட்டுள்ளோம். தந்தை எங்களை உரிய மரியாதையுடனும் ஆழ்ந்த பாசத்துடனும் அழைத்துள்ளார். பரந்த விழிகளை கொண்ட பெண்ணை, தந்தை ஏன் தங்களை மறந்துவிட்டார் என்று நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். அல்லது அவர் நினைவில் வைத்தாரா? நீங்கள் அழைக்கப்படாததற்கு என்ன காரணம்? தேவி பார்வதி அவர்களின் வார்த்தைகளை கேட்டதும், உங்கள் விஷயத்தில் செய்யப்பட்ட அவமானத்தின் காரணமாக உங்கள் யோக சக்தியால் அவர்கள் முன் உங்கள் மிக முக்கியமான சுவாசங்களை நீங்கள் விட்டுவிட்டீர்கள். அவர்களின் துக்கத்தின் உச்சத்தில் அவர் பிதாமகன் இருந்த இடத்திற்கு சென்று நடந்த அனைத்தையும் தக்ஷனிடம் தெரிவித்தனர். அந்த பயங்கரமான செய்தியை கேட்ட பிறகும் தக்ஷர் ஏதும் கூறவில்லை. அழகான பெண்ணே, தாங்கள் தரையில் இறந்து கிடப்பதை நான் கண்டபோது யாகத்தை அழிக்க நான் கணங்களை கட்டளையிட்டேன். நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான அந்த பயங்கரமான கணங்கள் அங்கு சென்றன. பயங்கரமான மற்றும் மிக பயங்கரமான ருத்ரனின் வலிமை மிக்க சீடர்கள் பல ஆயுதங்களை ஏந்தியவர்களாக அம்புகளை ஏந்தி பயங்கரமாக அலறினர். பின்னர் தேவர்கள், வசுக்கள், ஆதித்யர்கள், விஸ்வதேவர்கள் மற்றும் சாத்தியர்கள் ஆகிய அனைத்து குழுக்களும் சண்டையிடுவதற்காக வெளியே வந்தனர். அந்த வலிமை மிக்கவர்கள் கரங்களில் வில்களை ஏந்தி கூர்மையான அம்புகளை எய்தனர். அந்த பிரமதர்கள் ஒன்று கூடி தேவர்களுடன் போரிட்டனர். மேகங்கள் பெருவெள்ளமாக நீர் பாய்வது போல அவர்கள் அம்புகளை ஏவினர். அவர்களில் வீரபத்ரன் என்ற வலிமை மிக்க ஒரு கணம் இருந்தது. அவர் தனது ஈட்டியால் தேவேந்திரனின் மார்பில் அடித்தார். அந்த நினைவால் தேவேந்திரன் சுய நினைவை இழந்து அமர்ந்தான். அவனது யானையான ஐராவதம் அவன் நெற்றியில் முஷ்டியால் தாக்கப்பட்டது. திடீரென்று அவனால் தாக்கப்பட்டது. பிரபு, யானை மிகவும் பயங்கரமாக அலறியது. மிகவும் பயந்து யாக மண்டபத்தை நோக்கி விரைந்தது. இதற்கிடையில் தேவர்கள் கணங்களால் விரட்டப்பட்டனர். அவர்கள் பிரபஞ்சத்தின் ஒரே தலைவரான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் அடைக்கலம் தேடினர். கணங்களால் விரட்டப்பட்ட சொர்க்கவாசிகளை கண்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கோபம் கொண்டார். அவர் தனது சுதர்சனத்தை வெளியேற்றினார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சக்கரமான அந்த சுதர்சனம் மிக வேகமாக வந்தது. ஆனால் வீரபத்ரர் தனது மௌனத்தை விரைவாக திறந்து தனது வயிற்றில் அடைத்து கொண்டார். தைத்தியர்களை கொல்வதில் ஒருபோதும் தோல்வியடையாத அந்த சக்கரம் இவ்வாறு விழுங்கப்பட்ட போது தேவி நாராயணர் கோபமடைந்து வீரபத்ரனை நோக்கி விரைந்தார். அவர் வீரபத்ரனை அவரது பாதங்களால் பிடித்து தூரத்தில் தரையில் அடித்து தனது தடியால் அவரை தாக்கினார். சுதர்சனம் அவரது வாயிலிருந்து இரத்த வாந்தியுடன் வெளியே வந்தது. சிறந்த கணங்களால் தேவி, வீரபத்ரர் என்னிடமிருந்து ஒரு வரத்தை பெற்றதால் அவர் தடியால் தாக்கப்பட்டாலும் இறக்கவில்லை, அதாவது உயிர் துறக்கவில்லை. அதன் பிறகு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வலிமை மிக்க சக்தியால் பாதிக்கப்பட்ட அனைத்து பிரமதர்களும் நான் இருந்த இடத்திற்கு விரைவாக ஆனால் மிகவும் சிரமத்துடன் வந்தனர். திரிசூலத்தை ஏந்திய என்னை கண்டதும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தி மறைந்தார். தேவேந்திரன் தேவர்கள், பித்ருக்கள் மற்றும் பிராமணர்களுடன் மறைந்து போனார். அவர் என்னை குறித்த பயத்தால் மூழ்கினார். யாகம் இவ்வாறு அழிக்கப்பட்டு தேவர்களின் கூட்டம் மறைந்த போது கணமானது சொர்க்கத்தின் நுழைவாயிலில் நிறுத்தப்பட்டு, கணங்களின் பகவானே, எந்த தேவர்களும் உள்ளே நுழைய அனுமதிக்கப்படக்கூடாது. என் கட்டளைப்படி வாசல் விடிய விடிய தடுக்கப்பட வேண்டும். எந்த தேவனையாவது கண்டால் அவர் தயக்கமின்றி கொல்லப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டார். இதன் மூலம் ஸ்வர்க்கம் காலியாகி தேவர்கள் தோற்கடிக்கப்பட்டனர்.
மேலும் ஸ்வர்க்கத்தின் நுழைவாயில் இவ்வாறு அடைக்கப்பட்ட போது தேவேந்திரனும் மற்றவர்களும் பயந்தனர். பரஸ்பர ஆலோசனைகளுக்கு பிறகு தேவர்கள் பிரம்மலோகத்திற்கு சென்றனர். மேலும் ஸ்வர்க்கத்திற்குள் நுழைவதற்கான தடை குறித்த விவரங்கள் பிரம்மதேவரிடம் கூறப்பட்டனர். தாத்தாவானவரே, ஸ்வர்க்கத்தின் நுழைவாயில்கள் மகேஸ்வர கணங்களால் மூடப்பட்டுள்ளன. நுழைவாயில் அடைக்கப்பட்டுள்ளதால் நுழைவாயில் மிகவும் கடினமாகிவிட்டது. இந்த சூழ்நிலையில் நாம் எந்த வழியில் சொர்க்கத்திற்கு செல்ல இயலும்? தாத்தா, ஸ்வர்க்கம் இல்லாமல் நாங்கள் மகிழ்ச்சியாக இல்லை. அவர்களின் வார்த்தைகளை கேட்டதும் பிரம்மதேவர் இவ்வாறு கூறினார். பகவான் மகாதேவர் சங்கரரே இறைவன், பிரபஞ்சத்தில் அவரை பிராப்திப்படுத்த வேண்டும். அவர் படைப்பு, வாழ்வாதாரம் மற்றும் அழிவிற்கு காரணம். அவரை புகழ்ந்து வணங்க வேண்டும். சூரர்களே, அவரது தயவு இல்லாமல் ஸ்வர்க்கத்தை அடைவது மிகவும் கடினம். அவர் சக்தி வாய்ந்த பாதுகாவலர் மற்றும் படைப்பாளர். அவர் நமது இறுதி அடைக்கலம். அவர் மட்டுமே சாந்தப்படுத்தப்பட வேண்டும். அவர் வழிபாட்டிற்கு மிகவும் தகுதியானவராக கருதப்படுகிறார். எனவே எல்லா வகையிலும் சிவபெருமானை அடைக்கலமாக கோருங்கள். வழிகளையும் வழிமுறைகளையும் நான் குறிப்பிடுகிறேன். அதை கவனத்துடன் கேட்கட்டும். என் கட்டளைப்படி சக்கரரே, தேவர்கள் துணையுடன் கூடிய அழகான மகா காலவனத்தை நோக்கி விரைந்து செல்லுங்கள். அது கபாலேஸ்வரருக்கு கிழக்கே நிறுத்தப்பட்டுள்ளது. வாசவரே, தேவேந்திரனே, பெரிய ஸ்வர்க்க துவார லிங்கம் அங்கு உள்ளது. இது உலகங்களை கருணையுடன் ஆசீர்வதிப்பதற்காக மகாதேவர் பகவானால் உருவாக்கப்பட்டது. நீங்கள் அனைவரும் அவரை விரைவில் சாந்தப்படுத்துங்கள். அவர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். பிரம்மதேவரின் வார்த்தைகளை கேட்டதும் தேவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். மகாதேவியே, பின்னர் அவர்கள் மகா காலவனத்திற்கு வந்தனர். அவர்கள் ஸ்வர்க்கத்திற்கு நுழைவாயிலை தரும் சிறந்த தகுதியான லிங்கத்தை கண்டார்கள். அதை கண்டதால் அவர்கள் சொர்க்கத்தின் வாயில் திறக்கப்பட்டது. பெரும் புகழை பெற்ற பெண்மணியே, முன்பு போலவே அவர்கள் அனைவரும் ஸ்வர்க்கத்திற்கு சென்றனர். தேவர்கள் பயம் மற்றும் சந்தேகத்திலிருந்து விடுபட்டதை கண்டதும் கணங்களால் எனக்கு முறையாக தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் அனைவருக்கும் நான் கட்டளையிட்டேன். சிறந்த கணங்களை திரும்பி வாருங்கள். என்னால் வாக்குறுதி அளிக்கப்பட்டவை எவ்வாறு பொய்யாக முடியும்? சந்தேகத்திற்கு இடமின்றி பிரம்மதேவரின் கூற்றுப்படி அழகான மகா காலவனத்தில் ஸ்வர்க்கத்தை வழங்கும் இறைவனை தேவர்கள் நிச்சயமாக கண்டிருக்கிறார்கள். சக்கரனும் பிற தேவர்களும் ஸ்வர்க்கத்தின் வாயிலிற்கு சென்றனர். அன்றிலிருந்து சிவபெருமான் ஸ்வர்க்க துவாரேஸ்வரர் என்று புகழ் பெற்றார். ஸ்வர்க்கத்தை அவர் அருள்பவர் என்பதால் பூமியில் அவர் அப்படி அறியப்படுகிறார். ஸ்வர்க்க துவாரேஸ்வர சிவனை காண்பவர்கள் ஸ்வர்க்க துவாரேஸ்வரரை வழிபடுவதன் மூலம் ஸ்வர்க்க உலகத்திற்கு செல்கிறார்கள். ஸ்வர்க்க துவாரேஸ்வரரை காண்பவர்கள் நூற்றுக்கணக்கான கோடி கல்பங்களுக்கு பிறகும் எதற்கும் பயப்பட தேவையில்லை. தேவி, ஸ்வர்க்க துவாரேஸ்வரரை வழிபடுவதன் மூலம் 1000 குதிரை யாகங்களின் விளைவாக கூறப்பட்டதை விட அதிக புண்ணியம் பெறுகிறார். இந்த லிங்கத்தை மகிமைப்படுத்துவதன் மூலம் ஆயிரக்கணக்கான பிறப்புகளில் குவிந்த பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்படுகின்றன. ஸ்வர்க்க துவாரேஸ்வரர் என்ற சிவனை 8வது அல்லது 14வது சந்திர நாளில் அல்லது திங்கள் கிழமைகளில் பக்தியுடன் தரிசிப்பவர்கள் தேவி உண்மையில் என் உடலில் நுழைந்தவர்கள். அவர்கள் மீண்டும் பிறக்கவில்லை. அந்த லிங்கத்தை வணங்கும் போது 10,000 கோடி லிங்கங்கள் வழிபடுவது போல் இருக்கும். அந்த லிங்கத்தை தொட்டு அதனை போற்றி வணங்குவதன் மூலம் மக்கள் எளிதில் சொர்க்கத்திற்கு சென்று தங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தினமும் அதனை பார்வையிடும் தகுதியானவர்கள் மற்றும் அதிர்ஷ்டசாலிகள் ஸ்வர்க்கத்திற்கு செல்கிறார்கள். 9ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.